எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட 4 நாளா என் கண்ணுல பட்டுச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணு லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது ஒரு 25 செகண்ட்ல அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்திருக்கு பெண்களுக்காக. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மும்பைல மும்பை பத்தி தெரியும் எல்லாத்துக்கும். பாதி பேர் போயிருப்போம், பாதி பேர் போயிருக்க மாட்டோம். எவ்வளவு ஒரு பிஸியான சிட்டி, பொருளாதாரமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், மக்கள் கூட்டங்களா இருக்கட்டும், எப்போதும் பிஸியா இருக்க சிட்டி, மக்கள் கூட்டங்கள் அதிகமா உள்ள சிட்டி, பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமா உள்ள சிட்டி. இப்போ லோக்கல் ட்ரெயின் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பயங்கர எப்போதுமே ரஷ்ஷா இருக்கும். காலையில போறவங்க, வேலையை முடிச்சுட்டு வர்றவங்க, எப்போதுமே பயங்கர ரஷ்ஷா இருக்கும், பயங்கர கூட்டமா இருக்கும் மும்பைல. இதெல்லாம் மைண்ட் பண்ணி ஒரு பெண்ணு வந்து ராதாங்கிற பெண்ணு. அவங்க வந்து அவங்க ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டா வர்றது 12 மணி ஒரு மணி ஆகி போச்சு, அன்டைம் ஆகி போச்சு. அந்த 12 மணிக்கு வரும்போது பயந்துட்டே வர்றாங்க. பயந்துட்டே வரும்போது யாருமே லேடிஸும் கண்ணில் தென்படல. இந்த ஒரு பய உணர்வு இருக்கும். அப்ப ஸ்டேஷனுக்கு லோக்கல் ட்ரெயின்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின்ல ஏறும்போது அவங்க கூட 10, 20 பேர் இருக்காங்க. அப்பதான் தோணுச்சு, இவங்க 10 மணி 12 மணி ஆக போகுது, இவங்க எங்க போயிட்டு வராங்க? வேலைக்கு போயிட்டு வராங்களா? ஐடி கம்பெனிக்கு போறாங்களா? என்ன வேலை பாக்குறாங்க? இவ்வளவு பேர் பெண்ணுங்க வராங்க, அதோட பயந்துட்டே வந்தேன் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு கொடுத்துச்சாமா. இருந்தாலும் ஒருத்தவங்க அவங்களுக்கு கேட்க முடியாது இல்ல, ஏன்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பேச்சுவார்த்தை பழங்களுக்கு வச்சுக்க முடியாது இல்ல, இவங்க பாட்டுக்கு ஓரமா உட்காந்துடுறாங்க. இருந்தாலும் ஒரு பய உணர்வு இருக்கு. ஏன்னா இந்த அடுத்த ஸ்டாப்ல யாரு ஜென்ஸ் ஏறுவாங்களா, லேடிஸ் ஏறுவாங்களா, இல்ல என்னன்னு தெரியாதுல்ல. நாளைக்கு என்னாலும் ஒரு பன் டைம் ஆச்சு, லேடிஸ் ஒரு 10, 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பய உணர்வுகள் இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஓவர் டைம் ஆகி போச்சுல. இத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஏறி செகண்ட் ஸ்டாப்ல ஒரு 10 நிமிஷத்துல செகண்ட் ஸ்டாப் வருது. அங்க ஒரு போலீஸ்கார் ஏறாரு. போலீஸ்கார் ஏறி நேரா போய் அந்த டோர், அதாவது படிக்கட்டுக்கு ஒட்டி அந்த முனையில நிக்கிறாரு. இந்த போட்டோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த முனையில நின்றுட்டு போன் யூஸ் பண்ணிட்டு வராரு. இந்த பெண்ணுக்கு புரியல. இந்த வெறியா நிக்கிறாரு, இவ்வளவு சீட்டு கிடக்க ஃப்ரீயா உட்காரலாமே நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. லாஸ்ட் ஸ்டாப் அவரு இறங்குறாரு, இவரும் இறங்குறாங்க. இறங்கிட்டு திருப்பி ட்ரெயின் கிளம்பும்போது திருப்பி பெண்கள்லாம் அங்கிருந்து வேலை முடிச்சு போறவங்க மறுபடியும் யாராவது 2 பேர் ஏறாங்க மிச்சம் உள்ளவங்க அப்படின்னா திருப்பி அது ஏறி நிக்கிறாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. இவர் வந்து பாதுகாப்பு தான் வராரு, இவர் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த போலீஸ்காரங்க நியமிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸலத்துல போட்ட கரெக்டா 25 செகண்ட் அந்த வீடியோ பெரிய வேலையில பேசப்படுது. என் கண்ணிலே கிட்டத்தட்ட 4 டைம் பார்த்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது என்ன அவ்வளவு ஸ்பெஷல் இந்த நியூஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது தான், இந்த நியூஸ் பத்தி படிக்கும் போது தான் தெரியுது. இந்த பெண் போட்ட அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த நியூஸ் வந்து பல பேர் இப்போ கோடிக்கணக்கான பேர் பார்க்க தூண்டுச்சு. பல பேரும் நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. ஒரு பெண் வெளியே போறாங்க 12 1 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வர்றாங்க, இல்லை வெளில இங்கே போகணும் அவசரமா இருக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நியூஸ், இந்த வீடியோ பெரிய எடுத்துக்காட்டு. மும்பை போலீஸும் சரி எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்க, பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காட்டுது அப்படின்னு சொல்லி பல பேர் பலருக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு பெருமையா இருந்தது. நம்மளோட பாதுகாப்புக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற பாதுகாக்காக ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே லேடிஸ் கோச்சில் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு போலீஸ்காரன் நின்று இருக்காரு. அவ்வளவு சீட் இருக்கும் போதும் உட்காராம லாஸ்ட்ல போய் நின்று இருக்காரு. இந்த போட்டோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முனையில போய் நின்று இருப்பாரு டோரை ஒட்டி. இது வந்து இப்ப சோசியல் மீடியால பெரிய வைரலா பேசப்படுது, வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நியூஸா பார்க்கப்படுது. பெண்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நியூஸ் பெரிய எடுத்துக்கிட்டா இருக்கு. இந்த இந்த கரெக்டா 25 செகண்ட்ல அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எல்லார் கவனமும் இந்த வீடியோ மேல போக ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோல அப்படி என்ன இருக்கு, என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் பார்த்தேன். இந்த நியூஸ் படிக்க பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, பரவாயில்ல, பெண்ணுக்கான பாதுகாப்புகள் இருக்கு. ஏன்னா மும்பை வந்து எப்படி சிட்டிங்கிறது எல்லாரும் தெரியும். பாதுகாப்பு இருக்குமா இருக்காத, மக்கள் கூட்டங்கள் அதிகமாக கூற இடம். அதனால இது வந்து ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒரு போலீஸ்காரர் நியமிச்சதுங்கிறது லேடிஸ் கோச்ல பெரிய வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக கமெண்ட் பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.